வீட்டை ஏலம் எடுக்கிறத பற்றி செல்லமாக பேசிகிட்டு இருக்காங்க சித்துக்கிட்ட. ஏதாவது நம்ம பண்ணி கண்டிப்பாக வீட்டை ஏலம் எடுத்துடணும், அப்பாவால் இதை தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு மகேந்திரன். என்னம்மா நடக்குது இங்கே? அந்த வீட்டை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் அந்த வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு, என்னால் இதை தாங்கவே முடியல. அவ்வளோ பணத்தை கொடுத்து என்னால் மீட்கவும் முடியாது. என் வீடு என் கண்ணெதிர்க்கவே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி மகேந்திரன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ செல்லம்மா சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஏதாவது பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த நாள் ஏலம் தொடங்கிடுச்சு. எல்லாருமே ஏலத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே மேகாவும் வந்திருக்காங்க. அவங்க மாமா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அப்போ ஏலம் விடுறாங்க. இந்த வீடை நாங்கள் ஏலத்துக்கு விட போகிறோம். நாங்கள் எவ்வளோ விடுறோமோ அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் வச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க 3.5 கோடின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஏலம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது. செல்லமாக வந்துட்டாங்க. வந்தவொடனே சொல்கிறாங்க 4 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. சித்து அப்படியே பார்க்குறாரு. இன்னொருத்தவங்க 4 கோடியே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது செல்லம்மா மறுபடியும் சொல்கிறாங்க 4 கோடியே 50 லட்சம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அடுத்தது 4 கோடியே 51 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா ஏலம் எடுக்கிறாங்க. ஏலம் செல்லம்மா தான் எடுத்திருக்காங்க. இந்த பணத்தை இன்னும் 3 நாளைக்குள்ளே கட்டியிருக்கணும். கட்டியிருந்தால் தான் வீடு உங்களுக்கு சொந்தம், இல்லைனா இது இன்னொருத்தவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏலத்தில். அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு சித்து. எப்படி இந்த பணத்தை கட்ட போகிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மேகா வராங்க. என்ன இவ்வளோ பணம் உனக்கு என்னன்னு தெரியுமா? 4.5 கோடினா என்னன்னு தெரியுமா? இல்லை எத்தனை சைபர் வரும்னு தெரியுமா உனக்கு? இவ்வளோ பணத்துக்கு ஏலம் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. என்ன ஓவரா திமுறா பேசுகிற, அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. என்னோட உயிரை கொடுத்தாவது இந்த வீட்டை நான் கண்டிப்பாக மீட்டுடுவேன், சரியா? இந்த வீட்டை மீட்டு எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க மேகா. இவ்வளோ பணத்தை கட்டி இவ எப்படி மீட்க விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. வாங்க சித்து போகலாம், அதுக்கான எல்லா ஏற்பாடும் நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம வீட்டை நம்ம கையை விட்டு போகவே போகாது, நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே மேகா சொல்கிறாங்க, பார்க்கலாம், நீ என்ன பண்ண போகிறேன்னு நான் பார்க்க தானே போகிறேன்.